ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஸ்கிரீமில் சாப்டர் 8 வந்துட்டு பார்ட் 1 பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து ஜேவோடைய ஹவுஸை காட்டுறாங்க. ஐஸ்கிரீம் 3ல் பார்த்தோம்னா அந்த ஹவுஸு, அந்த பேரண்ட்ஸுக்கு இப்போ தான் கான்சியஸ் வருது போல். அவங்க 3ல் ஜே வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும். 3 முடிகிறப்போ இப்போ 8 ஸ்டார்டிங்கில் தான் அவனோட பேரண்ட்ஸே காட்டுறாங்க. என்ன தான் நினைக்கிறாங்கன்னு தெரில. அவனோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 பார்ட்டை போட்டுட்டு அடுத்து வேனை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு ட்ரூ என்டிங்கும் இருக்கும். இப்போ வந்துட்டு ஜேவுடைய ஃப்ரெண்ட்ஸை காணோம்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே வந்து வீட்டை காட்டி முடிச்சுட்டு இப்போ ஃபேக்ட்ரியை காட்டுறாங்க. ஃபேக்ட்ரியில் வந்துட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, பார்ப்போம். இது ஐஸ்கிரீம் 7 கண்டினியூஷன் நினைக்கிறேன். ஆமாம், கண்டினியூஷனே தான். ஜேவா நம்ம இப்போ விளையாட போகிறோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு எஸ்கேப் வே வந்து கண்டுபிடிக்கணும் இந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்து. கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒரு எஸ்கேப்பிங் பேசேஜை கண்டுபிடிக்கணும். இந்த க்ரோபார் எடுத்துக்கலாம். இங்கே தான் வழி இருக்குது. இதை தொட்டுட்டு அந்த சோஃபாவை இப்படி நகர்த்தணும். ஃபுல்லாக நகர்த்தின பிறகு இந்த இதை வச்சு இது ஓப்பன் பண்ணணும். ஓகே, இது ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லோரும் நம்ம இப்போ ரெண்ட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ கட்சின்னு கட்டுறாங்க. ஜே வந்து எல்லாருக்கும் சொல்கிறான், இங்கே வந்துட்டு ஒரு வழி இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த லிஸ்ட் சொல்கிறான், லேடிஸ் ஃபஸ்ட் தான் போகணும் அப்படின்னு. மற்றெல்லாம் வராங்க. அப்படியே ராடு வந்து உடச்சிட்டான். கதவை உடச்சிட்டு இங்கே உள்ளே வந்து பார்க்குறான். கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் போல இவனுக்கு. இப்போ வந்துட்டு ராட் அந்த ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். ப்ரெஸ் பண்ண பிறகு எல்லாத்துலேயும் அந்த பேரியர் போட்டுடுறாங்க. வேன் டோரும் ஓப்பன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே வேனுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ வேனுக்குள்ளே தான் பேசிக்கிறாங்க. சார்லி அமைதியாக ராட் வந்துட்டு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டான் அப்படின்னு மைக் சொல்கிறான். எல்லா டோருமே அடைச்சிருச்சு. இப்போது நம்ம வந்துட்டு நான் வந்து சுற்றிட்டுருக்கப்ப எனக்கு இந்த மேப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி வந்து மைக் சொல்கிறான். 3 இது இருக்குது. ஒன்று ஜோசப் காட்டேஜில், ஒன்று வந்துட்டு இங்கே மேலே இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் 7ல் ஒன்று இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் 4ல் ஒன்று இருக்கும். ஐஸ்கிரீம் 6 and 7 சேர்ந்த மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் 5 and 4 சேர்ந்த மாதிரி இருக்கும். ஜோசப் காட்டேஜ் வந்து புதுசாக இருக்கும். ஜே சொல்கிறான், ஓகே லெட்ஸ் கோ. எல்லோரும் வந்துட்டு ஒரு காட்டேஜ் ஒரு இதே அமர்த்தணும்னு சொல்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குல்ல, அதை டீஆக்டிவேட் பண்ணணுன்றாங்க. அவ்வளோதான், இதோடு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சார்லியாக தான் இருக்கோம். ட்ரெயினில் ஜேவாக இருக்கும். நம்ம ஜோசப் காட்டேஜ் சூஸ் பண்ணோன்னே இப்போ நம்ம ஜேலேருந்து மைக்காக மாறிட்டோம். ஸோ இங்கே ராட் கன் இருக்குது. இந்த ராட் கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே குனிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கட்சின்னு காட்டுறாங்க. அது என்ன காட்சின்னா வந்துட்டு ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வர மாதிரி இருக்குது. ஆட பாவி, ஈவல் நன் இங்கே வந்துருச்சு. இவள்னா ஈவல் நன்னே தான். பாவி, அடி பாவி ஈவல் நன் என்ன தான் நினப்பானே தெரியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கான் பாவம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம அந்த வெண்ட்டுக்குள்ளே போகிறத வந்து கண்டினியூ பண்ணோம்ல. இப்போ ட்ராப் வைக்கிறது எப்படின்னு சொல்லி தராங்க, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம இந்த வெண்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே கட்சின்னு காட்டுறாங்க. வந்துட்டு இது அவளோட பையனோட ஃபேக்ட்ரியாக ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றான். அந்த பேரை ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா இவள்னு. ஏய், யார் அது? இந்த ஒரு அசிங்கமான பிறவி அப்படின்னு சொல்கிறா. அவனை நான் வந்து எங்கள் ஹேமரால் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, நம்ம ராட்கன் இருக்குல்ல, ராட்கன்னை யூஸ் பண்ணி பையனுடைய பவர் வச்சு அவனோட அம்மாவே போட தெரியாச்சு. இந்த க்ரொக்கடைல் வந்து நம்மளை கடிச்சா நமக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் 4 கேரக்டர் இருக்கோம்ல, அதில் ஒரு கேரக்டருக்கும் 2 லைஃப் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அது ஒரு கடி கடித்தா 2 லைஃப்புமே போயிருமா. ஸோ வந்துட்டு ஓகே, நம்ம இங்கே வந்துட்டோம். மைக் வந்து வாக்கி டாக்கியில் சொல்கிறான் அவங்களுக்கு லொக்கேஷன் வந்து இங்கே கண்டுபிடிச்சிட்டு ஜோசப் காட்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை வந்துட்டு அங்கே ஒரு டவரில் தான் வந்துட்டு அங்கே தான் பவர் ஜென்ரேட் ஆகுது. இங்கே அந்த இதை வந்துட்டு எடுக்கணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் கீ தேவைப்படும். அது அந்த க்ரொக்கடைலோட கஸ்டடியில் தான் இருக்கும். க்ரொக்கடைல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டும் கூட. அதனால் அந்த க்ரொக்கடைல் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதோடைய ஒரு எக்கை வந்து 3 எக் இருக்கும். அந்த 3 எக்கையும் அவங்க அசம்பிள் பண்ணால் அந்த முட்டையை அழகாக இருக்கும். அது வந்துட்டு ஒரு பாய் க்ரொக்கடைலா கேர்ள் க்ரொக்கடைலான்னு எனக்கு தெரியலை. எதுவாக தான் நமக்கு என்ன, நம்ம கேம் விளாடுவோம். ஓகே, ராட்கன் எடுத்துக்குவோம். இல்லாட்டி இவன் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது. மொத்தம் 3 இது இருக்குது, 3 ஜென்ரேட்டரு. அதில் நம்ம வந்துட்டு 2 ஜென்ரேட்டர் இந்த இதில் வந்து டீஆக்டிவேட் பண்ண போகிறோம். அந்த இன்னொரு ஜென்ரேட்டர், கடைசி ஜென்ரேட்டர் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ முடிய லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சேனல் தெரியப்படுத்துங்க. அப்போது தான் வந்துட்டு எனக்கு 1 லைக் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக நான் எடுத்துக்குவேன். அப்புறமேட்டு வந்து சப்ஸ்கிரைப் வந்து சப்போர்ட்டாகவும் எடுத்துக்குவேன். நம்ம வந்துட்டு இது மாதிரி நிறையா கேம்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு என்ன கேம் பிடிச்சிருக்கோ அந்த கேமை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த கேமையும் முடிஞ்சால் போடுறேன். இந்த ஐஸ்கிரீம் சாப்டர் நான் ஃபுல் எஃபோர்ட்டோடு இப்போ முடிச்சிடுவேன். முடித்த பிறகு அப்படியே வந்துட்டு கிரானியில் வந்து மெயின் ஒரு பெண்டிங்கில் இருக்குல்ல, அதையும் முடிச்சிடுவேன். அதை முடித்த பிறகு இது வந்துட்டு ராடோட வேனுக்கு மேலே ஏதோ இருக்குன்றாஞ்சு. அதை வந்துட்டு நான் வந்து சார்லி சொல்கிறேன், நான் ஐஸ்கிரீம் 7ல் வந்து ஃபாலோ பண்ணான்ல ராடோ வந்து வேனில், அதை வந்து சயின்டிஃபிக் பர்பஸ்க்காக உருவாக்கினா அப்படின்னு சொல்லுங்க. அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கு மைக், நீ பார்த்து அப்படின்றாங்க 2 பேரும். ஈவன் நான் எங்கே இருக்குன்னு தெரியல. அங்கே ஜே நிற்கிறானா இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டர் வந்து இந்த ஏறி தான் வந்து அமர்த்த முடியும். ஓகே, எதுக்கோ பார்த்தே போவோம். இல்லாட்டி வந்து நம்மளை போட்டான்னா எதுக்கு நமக்கு வம்பு. இங்கே ஒரு க்ரொக்கடைல் முட்டை இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம எலஃபெண்ட்டுன்ற பாருங்கள் ஈவன் என்ன போட்டான்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதான் சொல்ல வந்தேன். இவில் நன்னே எங்கே போன அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அந்த அவ்வளோதான் கோஸ்டில் போட்டு விளாண்டோம். அவன் வந்துட்டு நான் தான் ஈஸியில் போட்டு விளாண்டேன். அது ரொம்பவும் ஹார்டாக இருந்தது. அந்த ஜே சொல்கிறான், ராடோட சைல்ட்ஹுட்டில் வந்து ஜோசப் வந்து ராடோட அப்பா நான் சொல்கிறேன், பட் அது ஜோசப்னு நமக்கு தெரியும். ஸோ வந்துட்டு ஜோசப் செஞ்ச ஒரு ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் ராட் வந்து ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டானா.
அதனால வந்துட்டு அவன் கிளாஸில் இருக்க எல்லோரும் வந்து அவனை வந்து புல்லி பண்ணாங்க. புல்லினா வந்துட்டு கலாய்க்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, டீசிங். டீசிங்னு கூட சொல்லலாம். வந்து டீசிங்னா அப்பப்போ டீஸ் பண்ணுவாங்க. புல்லிங்னா எப்போப்பாலும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து புல்லிக்கும் டீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னே வச்சுக்கலாமே. அதுக்கு முன்னாடி ஈவல் என்ன போட்டு சொல்லிடுவோமா? ஈவிலே நீ ரொம்ப ஈவில் டியானா. கேரட் கிளவி ஈவில். அங்கே ஒரு crocodile முட்டை இருக்குது. அந்த லாஸ்ட் முட்டையும் அங்கே இருக்குது, பார்த்தாச்சு. எப்பயுமே வந்து இந்த crocodileோட ஒரு முட்டையை வந்து லிஸ்ட் தான் வந்து வச்சுருப்பேன். மிச்சம் 2 முட்டைகள் தான் வந்து ஒரு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஈவிலே இங்கே வா. ஈபிள் ஓ, அவளை போட சொல்லியாச்சு. நம்ம 3ஆவது முட்டையும் போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே இருக்கா? கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய்ட்டு அந்த ஃபாரஸ்ட் கேட் கீ எடுக்கணும். எதுக்கும் நம்ம ராட் கன்னு வச்சுப்போம். இல்லாட்டி நம்ம எடுக்கிறதுக்குள்ள அந்த ஈவல் வந்து நம்மளை போட சொல்லிட்டா. ஓகே, நம்ம இந்த ஃபாரஸ்ட் கேட்கி எடுத்தாச்சு. இப்போ வாங்க, அதுக்கு பிறகு இப்போ போயிட்டு நம்ம அங்கெல்லாம் அன்லாக் பண்ணிடலாம். அங்கே டோர் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஈவன் ஸ்பானாகி வந்துட்டு என்ன பண்ணுறது? அதனால வந்துட்டு நம்ம இப்போ ராட் கன்னை தான் எடுக்க போகிறோம். வாங்க எடுத்துடலாம். இப்போ ராட் கன் எடுத்துகிட்டு போவோம். ஈவில் நன் இருக்கா? செத்து போடி. அவ்வளோதான். இதுக்கு பிறகு அந்த ஃபாரஸ்ட் கேட் கீயை போட்டுடணும். ஓகே, எனக்கு பயமாக இருக்குது. அந்த பொம்பளை திடீர்னு நினச்சி வந்து போட்டு தள்ளிட்டானா. ஓகே, ஃபாரஸ்ட் கேட்கி எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். நம்ம வந்து ட்ராப் வாங்கி வச்சுக்கலாம். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேன். ஜாய்ஸ்டிக் அது பாட்டுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது காய்ஸ். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம ஒரு வழியாக இங்கே வந்துட்டு ஈவன்கிட்டேருந்து ஒளிஞ்சு வந்துட்டேன். ஓகே, இந்த டோர் ஓப்பனில் தான் இருக்கும். இங்கே கீ ஹோலில் ஃபாரஸ்ட் கீயை போட்டுருவோம். ஓகே, இந்த ட்ராப் இன்னுமா முடியும் வந்துட்டு. இந்த ஈவன் இன்னும் வந்துட்டு இந்த ட்ராப்பில் மாட்டல். அதான் நான் சொன்ன வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க நம்ம போய்ட்டு அந்த ராட் கன் எடுத்துருவோம். ஓகே, நம்ம வந்து வேன் எடுத்தாச்சு. நான் அந்த கேரேஜ்லேருந்து வேன் எடுத்ததை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் டியூரேஷன். இப்போ அந்த வேன் வந்துடுச்சு. இதுதான் ராட் வந்து சாப்டர் 7லேருந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கான் போல். இப்போ வாங்க லெட்ஸ் கோ, போகலாமா? இந்த வீடியோ முடியல. லைக் ஷேர் ஜாம் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், இந்த வீடியோ முடியறதுக்குள்ள ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த சேனல் இருக்குன்றது வந்து தெரியும். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஓகே, இதை ஷூட் பண்ணுறோம். ஒரு ஆமோட இதாகிடுது. 25 வெர்ஷனில் வந்துட்டு இதை 2 டைம்ஸ் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 26 வெர்ஷனில் இருக்கிறதுக்கும் 25 வெர்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வந்து 2 டைம்ஸ் ஷூட்ற மாதிரி இருக்கும் 25 வெர்ஷனில். ஆனால் 26 வெர்ஷனில் இது வந்துட்டு 1 டைம் ஷூட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இப்போ வந்துட்டு இந்த இது நம்ம இந்த மாதிரி ஃபைவ் சைட்ஸில் நின்று ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே ஒரு மினி ராட் இருக்கான், அவனை போட சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. எய்மே வைக்க முடியல, இது ரொம்ப ஹார்டாக இருக்குது எனக்கு. நான் இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்த டூ இடங்கள் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். 2 பிளேசஸ். இது வந்து 3rd பிளேஸ். இப்போ சீக்கிரம் ஷூட் பண்ணணும். இந்த மினி ராட்கான வந்து போட்டு சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி ஆகிடும். ஓகே, இது என்னதுடா, எதையுமே வைக்க முடியல. ஓகே, ஷூட். ஓகே, ஷூட் இட். அங்கே ஆமாம். ஓகே, இந்த மினியோட ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஷூட் வேறு பண்ண முடியலை. ஐயோ, இங்கே மினியோட அவனை போட தெரியும். ஓகே, கரெக்டாக சுடணும். இதுதான் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அவங்க ஒரு மினியோட வரான், அவனை சுட்டுருவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, சுட்டாச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். நம்ம வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணி இந்த சோர்ஸை வந்துட்டு நம்ம பிளாக் பண்ணணும். அப்போ அந்த ஜென்ரேட்டர் தானாகவே ஆஃப் ஆகிடும். செகண்ட் ஜென்ரேட்டர் வந்து 6 and 7 இருக்குது. அதாவது ஹேக் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 and 5 தான் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நான் லாஸ்ட்டில் இந்த அடுத்த பாட்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க, அவங்க ஒரு மின்காடெல்லாம் அவனை போட தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா உடப்போம். 2026 வெர்ஷன் வந்துட்டு லான்ச் ஆகிறப்பே வந்துட்டு 2025லேயே இந்த கிராஃபிக்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஷூட்டிங் டேர்ம்ஸ் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 26ல். அதை நான் உங்களுக்கு வந்து 2026 வெர்ஷன்னு சொன்னேன். இப்போ ஓகே, சுற்றி வந்துட்டோம். அங்கே வேறு ஒன்று இருக்குது, திருப்பி போய் சுடணும்னு நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட் சைடுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க ஷூட் பண்ணிடலாம். இதுதான் அதுக்கோட ஆப்போசிட் சைடு. ஓகே, அதை ஷூட் பண்ணிட்டு இந்த மெயினோட ஷூட் பண்ணுவோம். ஐயோ, முடியலையே, அங்கே வேறு ஷூட் பண்ண முடியல. இது வேறு எய்ம் வைக்க கஷ்டமாக இருக்குது. ஐயோ, வரானுங்களே, வரானே. ஓகே ஓகே, ஐயோ ஐயோ. ஓகே ஷூட் பண்ணியாச்சு. ஒரு புல். ஷூட். ஜஸ்ட் மிஸ், முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த டவரை நம்ம மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. இதோட நம்ம வந்துட்டு ஜோசப் காட்டேஜில் இருக்கிற ஜென்ரேட்டரை டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. 3/1 இந்த செக் பாயிண்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் முடிச்சாச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம், லெபார்ட்ரி போயிடலாம். ஃபஸ்ட்டு லெபார்ட்ரினா 6 and 7 வந்து லெபார்ட்ரி. ஓகே, நம்ம இப்போ சார்லியாக ப்ளே பண்ண போகிறோம். பிகாஸ் மைக் அங்கே நிற்கிறோம். ஐயோயோ, ஈவன்லனே. ஓகே, எதுக்கும் இங்கே நிற்போம். மைக்கோட ட்ராப்லேயே அதை விழ வச்சிருவோம். வா ஈவன் வா. மைக்காக இருக்கப்போலாம் இவன் எங்கே போவானே தெரியாது. ஆனால் அந்த 4 பேர் ட்ராப்பில் வந்துட்டு மைக்கோட ட்ராப் தான் வந்து ரொம்ப சூப்பராக ஷாக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வாங்க மேலே ஏறிடலாம். இதுதான் வந்துட்டு இதுக்கான வே 6. இது வந்து ஐஸ்கிரீம் 6க்குள்ளே வந்துட்டோம். இப்போ எல்லாமே வந்து இதெல்லாம் அந்த ஒரே ஃபேக்ட்ரி தானே, இன்டர் கனெக்டட் ஃபேக்ட்ரினே சொல்லலாம். அந்த இப்போ மட்டி இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் போரிஸ் வருவான். அந்த 4ல் வந்தான் அந்த போரிஸ். அவன் ஒரு ஆடு வேறு இப்போ வந்துடுவானே, என்ன பண்ணுறது, சீக்கிரம் ஓடணும். ஓடு. ஐயோ, ஆடு வந்துட்டானே. இந்த ஐஸ்கிரீம் மேட்டில் இவனுக்கு மட்டும்தான் லைஃப் போயிருக்கு.
ஐயோ இங்கே தான் நீராடிச்சா இருக்காங்களே. ஓகே இட்ஸ் நாட் அ சேஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ராட் அங்கே இருப்பான்னு நினைக்கிறேன் நிச்சயமாக. ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு ராடு வந்துட்டான். இந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்க்க ராடு சூப்பராக இருக்கான்பா. சீக்கிரம் ஓடு 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 ஓடு. நம்ம இதுதான் வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் 7ல் சொல்லியிருந்தேன்ல ராடோட பேசேஜ் காட்டுறேன்னு. இதுதான் ராடோடைய பேசேஜ். நம்ம வந்து லிஸ் வழி, அது வந்து இது மைக்கோட வழி. நம்ம வந்துட்டு இங்கே லெபார்ட்ரியில் இருக்க ஜென்ரேட்டர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம அந்த ஒரு மினி ராட் செஞ்சோம்ல அந்த இடம் தான் இது. இந்த ஜென்ரேட்டரை ஹேக் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன்ல, அது ஹேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ வாங்க ஹேக் பண்ணிடுவோம். ஓகே நம்ம இப்போ லிஸ்ட்கிட்ட கொடுத்து இந்த 2 பொருட்களை கண்டுபிடிக்க சொல்கிறா. இது நம்ம ஃபஸ்ட்டு அங்கேயே பார்த்தோம். யார்கிட்ட 6ல் பார்த்தோம். வேறு என்னவும் வரமாட்டேங்குதே. மட்டி சிலிண்ட்ரிக்கல் பிளைன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சிலிண்ட்ரிக்கல் நம்ம அந்த செகண்ட் தான் எனக்கு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. 1 and 3 கரெக்டு தான். சிலிண்ட்ரிக்கல் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்ளைண்டுன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ராஜர் தட். எத்தனை தடவை பண்ண இந்த வீடியோ முடிக்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. அப்போது தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த ஜேக்கிட்ட வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிச்சு, அந்த மருந்து வாங்கியாச்சு. ஏன்னா வந்துட்டு நான் இந்த மைக் வந்து ஜே கொடுத்தா அதை நான் கட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆஃப் டியூரேஷன். ராடு வருவான், சர்ப்ரைஸ் அப்படின்னு வருவான். அதனால கொஞ்சம் தள்ளி இருந்து தரப்போம். ராடு இருக்கானா? ராடு இல்லை. ஐயோ அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லாட்டி செத்து போயிருப்பேன். ஓகே இப்போது வந்துட்டு நம்ம இன்னொரு மினி ராடு. ஓகே இப்படி நான் ஷாக்கு முடியாது லோஸ் மாதிரி முன்னாடி போயிட்டேன். இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ எலக்ட்ரோ பிளாஸ்மிக் கன் இருக்குது. இதுதான் கம்யூனிகேஷன் ரூம் 5-6ல். நம்ம இந்த லாக்கு ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு ப்ளோ டார்ச் இருக்கும். அந்த டார்ச்சை நம்ம இப்போ எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். மட்டிக்கு அந்த படாமல் போயிடணும். ஓகே நம்ம எடுத்துகிட்டு அதை நான் கட் பண்ணிட்டேன். இதுதான் அந்த டிஷ்வாஷ் லிக்விட் மட்டிக்கிட்ட பார்த்தோம்ல உள்ளே வரப்பா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே இதை லிஸ்ட்கிட்ட கொடுத்தா அது வந்து ஓகே மைக் சொல்கிறான். இதை வந்துட்டு இதை ஹேக் பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு ஒரு ப்ளோ டார்ச்சும் கேபிள் ரீலும் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது? ஓகே இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டு ஐயோ ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு மினி ராடு இருக்கான். இப்போ வேறு பெரிய ராடு வேறு வருவான். அப்படி பெரிய ராடு பார்த்துட்டான்டாடி. வாடாயே பம்பரக்கட்ட மண்டையா, வா செத்து போலே. ஓகே போட தலையாச்சு ராடை. இங்கே வந்துட்டு வழி இல்லை. இங்கே சர்ச் பண்ணி பார்ப்போம். ப்ளோ டார்ச் அங்கே இருக்குது, அதை எடுக்கணும். ஓகே எடுத்துடலாம். இன்னொரு மினி ராடு. ஓகே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகே இங்கே வந்துட்டு ஒரு ஒயர் பாக்ஸ் இருக்குது. ஒயர் பாக்ஸில் நத்திங் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பாக்ஸில் இருக்கணும். கடவுளே வேண்டிக்கும் இருக்குமான்னு. ஓகே கிடச்சி போச்சு. இதை நம்ம மைக் கையில் ஒப்படைச்சிடலாம். அதுக்கு பிறகு நம்ம ப்ளோ டார்ச் எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ வாங்க நான் கொடுத்தாச்சு.
இப்போ போய் அந்த ப்ளோ டார்ச் எடுக்கிறது தான் வேலையே. அதை நான் ஒன்றும் கட்டெல்லாம் பண்ணல. நான் வந்துட்டு இங்கே ஒரு பிளாக் செட் பண்ணுற மாதிரி இருக்கிற ப்ளோ டார்ச் கொடுக்குறதையும் இதையும் கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த வீடியோ இப்போ முடிஞ்சிச்சு. இது மாதிரி ஒரு நல்ல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.